ஸ்டவ் ஆன் சேசு, ஹையில் வை. கோதுமை ரவை உப்புமா பண்ணிக்கலாம். ஓகே சிக்கு, தண்ணி தண்ணியாக இருக்குது. தண்ணியெல்லாம் என்ன ஆகணும், தண்ணி வடிஞ்சு பேன் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா. வில் யூஸ் திஸ் ரவை. ஓகே, மயில் மார்க் கோதுமை ரவை. இது இந்தியாவில் தான் கிடைக்கும். இது என்னது, இங்கே என்ன எழுதியிருக்கு, சம்பா வீட் ப்ரோக்கன்ஸ். ஓகே, சம்பா ரவை. ஓகே, பிடிச்சிக்கோ. அதை கத்திரிக்கோளைங்க. கட் சேஸ். கீழே பிடிக்கணும், பிடிச்சு கட் பண்ணணும். க்ராஷ் பண்ணிடு. ஓகே, ரவை பாரு எப்படி இருக்கு பாரு. எஸ், இது இந்தியாவில் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. க்ராஷ் திஸ் ஒன். கோ க்ராஷ் பண்ணு. உன்னி காயணும். தண்ணி தண்ணியாக இருக்கும்போது எண்ணெயை ஊற்றக்கூடாது. ஆமாம், ஓகேவா. நல்லா பேன் காஞ்சக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றணும். ஓகே ஓகே, பேன் காஞ்சிருச்சா. தண்ணி இல்லை பாரு கீழே, இங்கே சைடில் தான் இருக்குது. இங்கே கீழே தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணியில் எண்ணெய் ஊற்றுனா என்ன ஆகும், பேனில் தண்ணி இருக்கும்போது எண்ணெய் ஊற்றுனா என்ன ஆகும், இதாயிடும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா. இங்கே பாரு நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி இல்லை. இந்த ஆலிவ் ஆயில் ஊற்று. ஓப்பன் சேசோ. ఆలివ్ ఆయిల్. ఓకే, పోసు అతి కొంచెంగా పొయ్యి, కొంచెంగా పొయ్యి పొయ్యి. రెండు స్పూన్ పోదుం పోదుం. మూసిపెట్టు. ఫ్లేమ్ కம்மி வைக்கிறம்மா. எண்ணெய் ஊற்றணுன்னா ஃப்ளேம் கம்மி வச்சிடணும். என்ன, எண்ணெய் எடுத்துக்க வை. எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஓகேவா. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃப்ளேம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா. கடலைப்பருப்பு எடுத்து போடு. ஆலிவ் ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு. ఫ్లేమ్ వెయ్యి. ఫ్లేమ్ పెట్టు. 3-5లో పెట్టు. మీడియం. இந்த பிடிச்சு வதக்கு. கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடு. உளுத்தம்பருப்பு எத்து வேசும். வெய்யுங்க. எதுக்கு 7ல் வச்ச? நான் மீடியம் தானே வைக்க சொன்னேன். மீடியமில் வை. பருப்பு கருகிடும். மீடியமில் பெட்டோ. மீடியம். பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போது ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சின்னா என்ன ஆகும், கருகிடும். ஸோ மீடியமில் வச்சு வரு. ஓகேவா. பருப்பு வந்து கருகக்கூடாது. ஓகேவா. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஓகேவா. கொஞ்சம் இதாகிடுச்சா. இந்த ஸ்டேஜில் அந்த சீரகம் எடுத்து போடு. அப்படியே போட்டுரு. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் குருமிளகு எடு. கை காட்டு. ஷோ மீ யுவர் ஹேண்ட். நல்லா இதில் போடுறேன். போடு. குருமிளகு வந்து வெடிக்கும். ஓகே. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடு. இதெல்லாம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு தான் பண்ணணும். புரியுதா. இல்லைன்னா கருகிடும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு தான் எல்லாமே போடுறதெல்லாம் போடணும். ஓப்பன் சேசோ.
போடு, கொஞ்சமாக போடு. இன்னும் கொஞ்சம் போதும் போதும், மூடிடு. போதும் 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 போதும். இந்த வரமிளகாவை கொஞ்சம் பிச்சு போடு. இந்த வரமிளகாவை பிச்சு போடு. நல்லா வறுத்தரிச்சு பாரு, வறுபட்டுருச்சு நல்லா. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போடு, பிச்சு போடு வரமிளகாவை. நான் எடுத்துட்டேன், இல்லைன்னா ரொம்ப கருகிடும். போடு, பிச்சு போடு அதித்தி. அட சீக்கிரம் பிச்சு போடு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா இதாயிடுச்சு, வறுபட்டுருச்சு. போடு சீக்கிரம். இது நல்லா காரமான மிளகா. சீக்கிரம் பிச்சு போடு. மிளகா போட்டுட்டு கண்ணில் முகத்தில் கை வைக்கக்கூடாது, புரியுதா? வச்சின்னா கண் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த காம்பை போடாத, இதை மட்டும் எடுத்து போடு. விதை மட்டும் போடு, காம்பை ட்ராஷ் பண்ணு. இதை எடுத்து போடு. ஃப்ளேம் கம்மி வச்சுருக்கேன், ஓகேவா? பிடி. ஸோ என்னென்ன போட்டிருக்கோங்க? எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, குருமிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா. பிடி. கொத்தமல்லி தழை கடைசியாக தான் போடணும். வெங்காயமும் இஞ்சி மட்டும் போடு. வெங்காயமும் இஞ்சி மட்டும் போடு. கொத்தமல்லி தழை கடைசியாக தான் போடணும் அதித்தி. கொத்தமல்லி தழை போடாத, கொத்தமல்லி தழை கடைசியாக தான் கார்னிஷ் பண்ணணும், ஓகேவா? இஞ்சி இஞ்சி உப்புமாவுக்கு இஞ்சி வந்து இட்ஸ் அ மஸ்ட்டு. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சிக்கு, இஞ்சி மட்டும் எடு, கொத்தமல்லி தழை எடுக்காத. இந்த வெங்காயத்தை எடு. கொத்தமல்லி தழை போடாத சிக்கு, கடைசியாக தான் போடணும். இஞ்சியை மட்டும் எடு. இஞ்சியை மட்டும் போடு, அவ்வளோதான். ஓகேவா? இது கடைசியாக கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம். ஃப்ளேம் பெட்டோ 7ல் வை. வதக்கு. வெங்காயம் போட்டால் என்ன போடணும் அதித்தி? அதித்தி, வெங்காயம் போட்டால் என்ன போடணும்? சிக்கு, வெங்காயம் ஓப்பன் சேசோ. ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து போடு. உப்புமாவுக்கும் சேர்த்து ரவைக்கு சேர்த்து போடு. காட்டு, போடு. இன்னும் 1/2 ஸ்பூன் எடு. எப்பவுமே உப்பு கம்மியாக போட்டுக்கணும். போடுமா, இன்னும் கொஞ்சம் போடுமா. போதும், ரவைக்கு சேர்த்து போட்டுட்டோம். ஓகே, நல்லா வதக்கி விடு. வதக்கின உடனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான உப்புமா ரெடி. ஓகே, கடைசி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஓகே சிக்கு, நல்லா வதக்கி விட. அதை வச்சுட்டு இதை மூடு. அதை வை, உப்பு மூடு. இந்த கடலைப்பருப்பு டப்பா மூடு. எல்லாத்தையும் மூடி வைக்கணும், ஓகேவா? நல்லா வதக்கி விடு. எப்போ வெங்காயம் போட்டாலும் என்ன போட்டுறணும்? எப்போ வெங்காயம் போட்டாலும் என்ன போடணும் சிக்கோ? உப்பு. வெரி குட், உப்பு போடணும். இது பேர் சிம்பிள் உப்புமா. ஓகே,
ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா அதித்தி? ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? நல்லா வதக்கி விடு. வதக்கிறதுலாம் இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெளியே சிந்தாமல் வதக்கு. நல்லா வதக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை வாசம் அடிக்கும். உப்புமாக்கு இஞ்சி கண்டிப்பாக போடணும். பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா இல்லைன்னா என்ன போட்டுக்கலாம்? என்ன போட்டிருக்கோம்? என்ன மிளகா போட்டிருக்கோம்? ரெட் மிளகா. ரெட் சில்லி. பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நம்ம ரெட் சில்லிஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்லிஸ் எப்போ சில்லிஸ் யூஸ் பண்ணாலும் ஃபேஸில் கை வைக்கக்கூடாது. கண்ணில் கையை வச்சுன்னா கண் எரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் எரியும். புரிஞ்சுதா? கவனமாக இருக்கணும். நல்லா வதக்கிட்டியா? சூப்பரான உப்புமா. ஓகே, அது மயில் மார்க் கோதுமை ரவை உப்புமா. எஸ் சிக்கு. ஒரு நிமிஷம் விடு. மீடியமில் வை. நல்லா வணங்கிருச்சு. தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, டம்ளர் எடுத்து தண்ணி பிடி. மூணு டம்ளர் தண்ணி ஊற்று. 3 டம்ளர் தண்ணி ஊற்று. ஓகே, 1 டம்ளர் ரவைக்கு 2.5 3 கப்பு ஊற்றலாம். எடு. எவ்வளோ ஊற்றிருக்கேன்? 1 தானே ஊற்றிருக்கேன். 3 ஊற்றணும். அப்போ தான் நல்லா ரவை வேகும். ஊற்று. எத்தனாவது கப்பு அதித்தி? எத்தனாவது கப்பு? 2வது கப்பு. வெரி குட். இன்னி 1 கப்பு ஊற்று. 1 டம்ளர் ரவைக்கு 3 கப்பு தண்ணி. ஓகே, 2.5 கப்பு ஊற்றினா கூட போதும். பட் 3 கப்பு ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடும். வெளியே சிந்தாமல் ஊற்று ஐத்தி. தண்ணி ஊற்றின உடனே ஃப்ளேம் வச்சுக்கலாம். ఫ్లేమ్ వెయ్యి. ఫ్లేమ్ పెట్టు. எவ்வளோ? ஹையில் పెట్టు. தண்ணி கொதிக்கணும்ல. தண்ணி கொதிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஃப்ளேம் வச்சா தானே கொதிக்கும். தண்ணி கொதிக்கணும்னு என்ன பண்ணணும்? கொஞ்சமாக வைக்கணும். ஃப்ளேம் வச்சா தான் தண்ணி கொதிக்கும். ஓகேவா? ஹை ஃப்ளேமே வச்சுக்கலாம். ஓகே, தண்ணி கொதிக்கணும்னா ஹை ஃப்ளேமே வச்சுக்கலாம். ரவை போடும்போது ஃப்ளேம் கம்மி பண்ணணும். புரிஞ்சுதா? தண்ணி நல்லா கொதித்த உடனே ரவையை போட்டு கிளறிட்டு கொத்தமல்லி தலையை போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா? மூடி வை. எப்பயுமே தண்ணி ஊற்றி இப்படியே ஓப்பனாக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். மூடி வச்சுன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். மூடி எடுத்து மூடி வைமா. எப்பவுமே தண்ணி கொதிக்கணும்னா மூடி வச்சதான் சீக்கிரமாக கொதிக்கும். ஃப்ளேம் வைக்கணும், மூடி வைக்கணும். அப்போ தான் தண்ணி நல்லா கொதிக்கும். கொதித்த உடனே ரவையை போட்டுடலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. ஓகே,
இதில் போடு, டம்ளரில் போடு. இங்கே பாரு, இதில் வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு தான். இந்த இந்த சில்வர் எவர் சில்வர் கப்பும் பிளாஸ்டிக் கப்பும் ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். இந்த தண்ணி ஊற்றிட்டோம், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணியில் ரவையை போட்டால் என்ன ஆகும்? ஒட்டிக்கும். அதனால் இந்த கப்பு ட்ரை கப்பில் தான் ரவையை போடணும். போடு, சிந்தாமல் போடு. இப்படி இப்படி சைடில் வச்சு போடு. போடு இப்படி. சிந்தாமல் போடு. சாரி, போடு, இடிச்சு போடணும். நீ கொஞ்சம் போடு, 1 டம்ளர் ரவை போடு. வச்சு ஓகே, 1 டம்ளர் ரவை. எடு, மூடி எடு. எத்து, மூடி எத்து. தண்ணி கொதிக்குது, எடு. இங்கே வை. தண்ணி கொதிக்குதா? என்ன பண்ணணும்? ஃப்ளேம் கம்மி வை. தண்ணி கொதிச்ச உடனே லோ ஃப்ளேமில் வை. லோ. ரவை போடு. ரவை நான் போடுறேன், நீ கிளறியா? பிடி. பிடி. நான் ரவை போடுறேன், கிளறி விடு. கிளறு கிளறு அதித்தி. மெதுவாக மெதுவாக கிளறு, தண்ணியெல்லாம் வெளியே கொட்டிடுது. கிளறு மெதுவா. இன்னும் இந்த கையில் ரவை போடு பார்ப்போம். எடு, ரவை போடு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறு. ஒரே முட்டை போட்டு கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிளறணும். நான் என்ன சொன்னேன்? சரி, மிக்ஸ் பண்ணு. மெதுவா மெதுவா. ஒரே முட்டை போட்டு கொட்டக்கூடாது. மெதுவா மெதுவா மிக்ஸ் பண்ணு. மெதுவா. பிடி, பிடிச்சு கலரு. கொதிச்ச உடனே ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு தான் ரவையை போடணும். ஓகேவா? கொடு. பாரு, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. ஓகே, ஒரு டம்ளர் ரவை போட்டிருக்கோம். ஓகேவா? அதித்தி, கொத்தமல்லி தலை எடு. கொத்தமல்லி தலை எடுத்து போடு. அதிதி, சைடில் எத்தி விட்டு ஏற்றி வை. தள்ளி விடு அப்படியே. போடு, தள்ளி விடு. அவ்வளோதான். உப்புமா, சூப்பரான உப்புமா ரெடி. சுத்தமாக எடுத்து போடு. சுத்தம் சைடில் எத்தி விட்டு இன்னொன்று எடுத்து வை. ఎత్తు ఓకే అంతదా సూపర్గా ఉప్మా చేసాయ మిక్స్ చేసావు చిక్కు కరెంట్ పిడిచి మిక్స్ பண்ணு மெதுவா சரி தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு ஆஃப் பண்ணு மிக்ஸ் பண்ணு சாரி இது ஓப்பன் பண்ணு அது ஹோம்மேட் கீ ஓகே நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் ஓகே நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடு லிட்டில்
அவ்வளோதான், ஆல் டன். இதை மூடி வச்சுக்கும் நெய்யை இங்கே வச்சிரு, நெய் டப்பாவை. கிளறி விடு. மிக்ஸ் பண்ணி விடு. நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதிதி. இங்க பாரு, மிக்ஸ் இட் வெல். இவ்வளோதான் உப்புமா. ஓகே, சூப்பராக இருக்கு அதிதி பார்க்கறதுக்கே. எஸ், எனக்கு பவுலில் போட்டு தரேன், சாப்பிடு. எடுத்து போட ஐத்தி. ஸ்பூன் இங்கே எடு. எடுத்து போடு. பிடிச்சு போடு. நல்லா இப்படி எடு அதித்தி. இங்க பாரு, எடு, போடு. அவ்வளோதான். ஓகே, ஸ்பூன் எடுத்துக்கோ. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே வச்சுட்டு போவாங்களா அதித்தி? இதை அதிதி இது எடுத்து விடு, ஸ்பூனில் எடுத்து விடு. இதை ஒட்டிட்டு இருக்கிற ஸ்பூனில் எடுக்கணும் இல்லையா? அப்படியே வச்சுட்டு போவாங்களா? எடுத்து விடு, அப்படி காஞ்சு போயிடும். அது அப்படியே வச்சுட்டு போனால் ரவையெல்லாம் என்ன ஆகிடும்? காஞ்சு போயிடும். ஸ்பூனில் எடுத்து அதை போட்டுக்கோ, பவுலில் போட்டு இதை மூடி வை முதல்ல. சரி, போதும். மூஸ்படுது, நீ மூடி எத்து. తినిసూడు ఎట్లా ఉంది తినిసూడు ఎట్లా ఉంది చిక్కు ఇక్కడ రా. ఎట్లా ఉంది ఉప్మా? గోధుమ రవ్వ ఉప్మా. ఎస్, వీట్ ఉప్మా. உப்பு சரியா இருக்கா சிக்கு? உப்பு சரியா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா? ஓகே. கொஞ்சம் தயிர் வைக்கட்டுமா? ஆர் யூ வாண்ட் இட் இட் லைக் தட்? இப்படியே சாப்பிட்றியா? தயிர் வைக்கட்டுமா? இப்படியே சாப்பிட்றியா? தயிர் வைக்கட்டுமா? நல்லா இருக்கு. இப்படியே பிளெயினாக சாப்பிட்றியா? தயிர் வைக்கட்டுமான்னு கேட்டேன். சாப்பிட்றேன் ப்ளீஸ். ஓகே. ओके, एक बार और करेंगे पूरे जोश के साथ. हाथ बाहर, ब्रीद इन, होल्ड द ब्रेथ एंड एक आखिरी बार. Come on, push your hands out, breathe in, hold it and नमक. ज्यादा हो गया. थोड़ी सा धनिया, मिर्ची, हल्दी सब डाल लो. अब इतना अच्छे से रोटी और सब्जी बनाई तो थोड़ा खा भी लेते, देखते टेस्ट कैसा है. खा के देखो. अच्छा नहीं है.
तुम्हारी वाली का अच्छा नहीं, आपका शायद अच्छा होगा. கால் கீழே போடு. Okay, that's our last session today. तो ऐसे ही